இது ஒரு கதை இல்ல, இது ரோமின் கண்முன்னே நடந்த நிஜ சம்பவம். ரோமில் குழப்பம். அரசர் பெர்டினக்ஸ் கொல்லப்பட்டார். அரசனே இல்ல. சட்டமும் ஒழுங்கும் சிதைந்தது. அந்த நேரம் ரோமின் பாதுகாப்பு படை தி பிரேட்டோரியன் கார்ட்ஸ் ஒரே ஒரு முடிவு எடுத்தது. அரசர் ஆவது யாரா இருக்கணும்? பேராசை உள்ளவன் ஆவது. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ரோமன் சாம்ராஜ்யத்தை ஏலத்துக்கு வச்சிட்டாங்க. ஆம், சிங்காசனம் மார்க்கெட்டில் 2 பேர் போட்டியிட்டாங்க. ஒருவன் ரோமன் கமாண்டர், மற்றொருவன் செல்வவான். அவன் சொன்ன ஒரே வசனம், நான் கூடுதலா பணம் கொடுக்கிறேன். அவன்தான் டியேடியஸ் ஜூலியன். ரூமில் போய் காசு கொடுத்துட்டான். ஏலம் முடிந்தது. ரோமன் சாம்ராஜ்யம் விற்கப்பட்டது. ஆனால் மக்கள் அமைதியா இருந்தாங்களா? இல்ல. 66 நாள்கள் கழித்து மற்றொரு ஜெனரல் செப்டிமியஸ் செவரஸ் அந்த சேனையையே கைப்பற்றி டியேடியஸை தலைகிழித்து அரசனாக மாறினார். ஒரு பேரரசு ஒரு விலை நிர்ணயத்தில் விற்றுவிடப்பட்டது. ஆனா மக்களின் கோபம் அது நியாயத்தை மீண்டும் கட்டி எழுப்பியது. ரோமனை விற்றார்கள். ஆனா நீதி அதையே இரத்தத்தால் வாங்கினது.